அதுக்கு என்ன சிகிச்சை அளிக்க முடியும் என்று அதுவும் தெரியாது. எந்த சிகிச்சை அளிச்சா அந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முடியும் என்று தெரியாது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விழிப்போடு இருந்து நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்களை வைத்து சிறப்பா இந்த கொரோனா வைரஸ் பரவி அந்த மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. பாரத பிரதமர் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார். காணொலி காட்சி மூலமா அவர் ஆலோசனை நடத்தினாங்க. அந்த ஆலோசனையில் அவர் குறிப்பிட்டது, பாரத பிரதமர் குறிப்பிட்டது, தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதே மற்ற மாநிலம் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கின்ற முறையை தமிழ்நாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொரோனா வைரஸ் பரவலை தடுப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்தோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அது மட்டுமல்ல, கொரோனா காலம் ஒரு கொடுமையான காலகட்டம். யாரும் வீட்டிலிருந்து வர முடியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மக்களை பாதுகாத்து விலைவாசி உயராம பார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒரு வருஷம் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம்ல, குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். இப்படி மக்களை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்துக்கு வருவாய் இல்ல, மதுபான கடை மூடியாச்சு, அதே பத்திரப்பதிவு கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. இப்படி இக்கட்டான நிலை. 40,000 கோடி அரசுக்கு செலவு கொரோனா காலத்தில். அதையெல்லாம் பொருட்படுத்தல. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும், அதுதான் தலையாய கடமை என்று கருதி அதிமுக அரசாங்கம் செயல்பட்டது. அதோட நானே அப்பொழுது 32 மாவட்டத்துக்கு நான் சென்றேன். 32 மாவட்ட மக்களையும் சந்தித்தேன். 32 மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியாளர் கூட்டத்தை கூட்டி அந்தந்த மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கப்படுகிறது, அதற்கு என்னென்ன தேவை என்பதை ஆராய்ந்து உடனுக்குடன் உத்தரவு பிறப்பித்து நாட்டு மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்பொழுது கூட மருத்துவர்கள் குறிப்பிட்டார்கள், நீங்கள் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு கொரோனா வைரஸ் அதிகமாக இருக்குது, உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சொன்னாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தல. என்னை விட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.